Welcome you all for the placement training online class. So in today's class we என்ன பார்க்க போறோம் அப்படினா diode, Zener diode, transistor, MOSFET இதோட characteristics and some problems, then some important discussions. So first diode அப்படிங்கிறது it's a unidirectional device. It conducts only in forward bias. ஆனோடுக்கு ப்ளஸ்ஸும் கேத்தோடுக்கு நெகட்டிவ் கொடுத்தா கண்டக்ட் ஆகும், ஆனோடுக்கு மைனஸ் அண்ட் கேத்தோடுக்கு ப்ளஸ் கொடுத்தா கண்டக்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் யூனிடைரக்ஷனல் டிவைஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் த சப்ளை வோல்டேஜ் இஸ் லெஸ் தேன் 0.6 the diode will not conduct. ஏன் அப்படின்னா இந்த டயோடுக்கு இன்டர்னலாக தேர் இஸ் ஒன் டிப்ளிஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னலாக ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது. ஸோ அதோட வோல்டேஜ் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டயோட இருந்தால் 0.6 வோல்ட், ஜெர்மானியம் இருந்தால் 0.3. ஸோ அதனால் நமக்கு சப்ளை வோல்டேஜ் வந்து லெஸ் தேன் 0.6 அப்படின்னா ஈவன் ஃபார்வர்ட் பேஸில் கூட இந்த டயோடு வந்து கண்டக்ட் ஆகாது. இப்போ சப்ளை வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் 0.6 அப்படின்னா இந்த டயோடு வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயோடுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து தி மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வோல்டேஜ் அக்ராஸ் தி டிப்ளிஷன் லேயர். ஸோ ஐடியல் கேஸில் இட் இஸ் 0.6 தான், பட் ப்ராக்டிக்கலாக இது இட் இஸ் வேரிஸ் ஃப்ரம் 0.6 to 1. இந்த வோல்டேஜ் வந்து 0.6லேருந்து 1 வோல்ட் வரைக்கும் டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் ஒரு டயோடு கண்டக்ட் பண்ணும்போது அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 0.6லேருந்து 1 வோல்ட் வரைக்கும் இருக்கும். ஏன் இந்த 0.6லேருந்து 1 வோல்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐடியல் கேஸில் 0.6ன்னு பார்த்தோம். ஸோ ப்ராக்டிக்கலில் ஏன் 1 வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோடோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் ஒரு டயோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து நெவர் கோஸ் மோர் தேன் 1 வோல்ட். ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸுங்கிறது ஆனோடுக்கு மைனஸும் கேத்தோடுக்கு ப்ளஸ்ஸும் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரிவர்ஸ் பயாஸில் டயோடு வந்து நெவர் கண்டக்ட் ஆகாது, பட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நெக்லிஜிபிள் கரண்ட் மைக்ரோஆம்ஸ் மட்டும் ஃப்ளோ ஆகும் ரிவர்ஸ் பயாஸில். ஸோ இது எதனால் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி மைனாரிட்டி கேரியர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மைனாரிட்டி கேரியர்ஸ்னால் பி டைப்பில் உள்ள எலக்ட்ரான்ஸும் என் டைப்பில் உள்ள ஹோல்ஸ்னால் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மைக்ரோஆம்ஸில் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மைக்ரோஆம்ஸை யூஸ் பண்ணி நமக்கு எல்இடி கூட க்ளோ ஆகாது. ஸோ அதனால் இந்த மைக்ரோஆம்ஸுங்கிறது மீட்டர்ஸில் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக இல்லைன்னா நம்ம வந்து சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் இந்த டயோடு வந்து நெவர் கண்டக்ட்ஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்டே ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர்ஸ் பயாஸில் இந்த டயோடு வந்து கண்டக்ட் ஆகும். எப்போ கண்டக்ட் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் தி அவலஞ்ச் பிரேக் டவுன். ஸோ அந்த அவலஞ்ச் பிரேக் டவுனுங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் அதோட வோல்டேஜ் வந்து மோர் தென் 1000 வோல்ட் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த அவலஞ்ச் பிரேக் டவுன் நடக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த அவலஞ்ச் பிரேக் டவுனை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இன் ஜென்ரலாக டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் கண்டக்ட் ஆகும், ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ட் ஆகாது. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னா ஆனோடுக்கு ப்ளஸ் கேத்தோடுக்கு மைனஸ், ஆர் பி டைப்புக்கு ப்ளஸ் என் டைப்புக்கு மைனஸ். ரிவர்ஸ் பயாஸ்னா பி டைப்புக்கு மைனஸ் அண்ட் என் டைப்புக்கு ப்ளஸ். ஸோ தேர்ஸ் ஆர் த கன்க்ளூஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டயோடு வந்து 0.6 அபோவ் தான் கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து இட் இஸ் லெஸ் தென் 1 வோல்ட்டாக இருக்கும். ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ட் ஆகாது, அவலஞ்ச் பிரேக் டவுனில் தான் கண்டக்ட் ஆகும். ஸோ அந்த அவலஞ்ச் பிரேக் டவுன் வந்து 1000 வோல்ட்டுக்கு மேலே தான் நடக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் இன்டர்வியூஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, பேசிக்காக தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன் பிஎன் ஜங்ஷன் டயோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்டிஃபயர். ஏன்னா யூனிடைரக்ஷனல் டிவைஸ்னு சொல்லிட்டோம். ஸோ இட் கண்டக்ட்ஸ் ஓன்லி ஒன் டைரக்ஷன். பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் அலோவ் பண்ணும், நெகட்டிவ் சைக்கிள் அலோவ் பண்ணாது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வி கேன் யூஸ் ஆஸ் அ ரெக்டிஃபயர். அண்ட் ஆல்சோ வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்டுங்கிறது நம்ம கிளிப்பர் கிளாம்பஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டயோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் வந்து அலோவ் பண்ணணும், மைனஸ் ப்ளஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த டயோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் த ப்ரைமரி அப்ளிகேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் இஸ் ரெக்டிஃபயர். தென் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து அவலஞ்ச் பிரேக் டவுன் நடந்ததுக்கப்புறம் கண்டக்ட் ஆகும். பட் இந்த அவலஞ்ச் பிரேக் டவுன் அக்கஸ் 1000 வோல்ட். ஸோ அதனால் நம்ம பண்ணிக்கலாம்னா இந்த டயோடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, ஸோ மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதோட டோப்பிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட டோப்பிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, டோப்பிங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ்.
இந்த டோப்பிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அவலஞ்ச் பிரேக் டவுன் வந்து லோயர் வோல்டேஜில் நடக்கும். ஸோ ஒரு 60 வோல்ட்டு கீழே நடக்கலாம். ஸோ இப்படி நடக்கும்போது இந்த டயோடை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள டயோடுக்கு பேர் ஜெனர் டயோடு. ஸோ டயோட்லேயும் சரி ரிவர்ஸ் பயஸ்லையும் சரி டயோட்லேயும் சரி இல்லை ஜெனர் டயோட்லேயுமே வந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் தி அவலஞ்ச் பிரேக் டவுன் ஆர் ஜெனர் பிரேக் டவுன் தி வோல்டேஜ் அக்ராஸ் த டிவைஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அவலஞ்ச் பிரேக் டவுன்னா 1000 வோல்ட்டும் போட்டிருக்கோம். இதே இது ஜெனர் டயோடாக இருந்ததுன்னா 60 வோல்ட். ஸோ வந்து ரிவர்ஸ் பயஸில் ஒரு டயோடோ இல்லை ஜெனர் டயோடோ கண்டக்ட் பண்ணும்போது அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். நமக்கு ஆல்சோ ஃபார்வர்ட் பேஸ்லேயும் சொல்லலாம். ஃபார்வர்ட் பேஸில் ஒரு டிவைஸ் கண்டக்ட் ஆகும்போது அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு 0.6 ஆர் 0.7. அதே இது வந்து ஜெனர் டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸில் கண்டக்ட் பண்ணும்போது அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி வோல்டேஜ் ரேட்டிங் ஆஃப் தி ஜெனர் டயோடு. ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ஜெனர் டயோடை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் ரெகுலேட்டர் மீன்ஸ் ஆனோடுக்கு மைனஸும் கேத்தோடுக்கு ப்ளஸ்ஸும் நம்ம கொடுத்து கனெக்ட் பண்ணும்போது இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். எவ்வளோ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் வேரிஸ் ஃப்ரம் 3 to 60 வோல்ட். ஒவ்வொரு ஜெனர் டயோடு வந்து நமக்கு 3 வோல்ட்லேருந்து 60 வோல்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சஸ் வந்து எதை வச்சு நமக்கு டிசைட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் அப்பான் தி டோப்பிங் லெவல். ஸோ ஒரு டயோடு பார்த்தோம். டயோடுங்கிறது ஒரு ரெக்டிஃபயர். ஜெனர் டயோடுங்கிறது டோப்பிங் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து டயோடு D1 வந்து சிலிக்கான் டயோடு, டயோடு D2 வந்து ஜெர்மானியம் டயோடு. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த D1 D2வோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா டயோடு வந்து கண்டக்ட் ஆகணும்னா தி வோல்டேஜ் சுட் பி கிரேட்டர் தேன் தி த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ். அதாவது சிலிக்கான் டயோடாக இருந்ததுன்னா the input voltage should be greater than 0.6. ஜெர்மானியம் டயோடாக இருந்ததுன்னா the threshold voltage should be greater than 0.3. ஸோ நம்ம இப்படி இருக்கும்போது இதுக்கு சப்ளை வோல்டேஜ் 15 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சப்ளை கொடுத்து சப்போஸ் வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா சப்ளை கொடுத்து டேன் ஆனோனையும் ஜீரோவிலேருந்து இந்த வோல்டேஜ் ரைஸ் ஆகுதுன்னு அசியூம் பண்ணோன்னா when the voltage reaches to 0.3 ஸோ D2 கண்டக்ட் ஆயிரும். ஏன்னா ஜெர்மானியம் டயோடுக்கு வந்து கண்டக்ட் ஆகிறதுக்கு 0.3 இருந்தால் போதும், சிலிக்கானுக்கு 0.6 வேணும். ஸோ முதல்ல எது கண்டக்ட் ஆகும் அப்படின்னா D2. ஸோ ஆஃப்டர் தி கண்டக்டிங் அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் பேரியர் உள்ள வோல்டேஜ் தட் இஸ் 0.3. ஜெர்மானியம் இருந்தால் சிலிக்கான் இருந்தால் 0.7. ஸோ அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 0.3லே கண்டக்ட் ஆகிடுது. ஸோ இந்த 0.3 வோல்டேஜ் இதுக்கு அக்ராஸாக இருக்கும். ஸோ இந்த 0.3 வோல்டேஜ் இந்த சிலிக்கான் டயோட டேன் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா சிலிக்கான் டயோடு வந்து டேன் ஆன் ஆகணும்னா இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தென் 0.6 இருக்கணும். ஸோ அப்போ இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா D1 வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும், D2 வந்து ஆனில் இருக்கும். ஸோ இது அதோட இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். ஸோ இதுலேருந்து நம்ம இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஏன்னா இதே ப்ராப்ளம் வந்து நிறைய டைம் கேட்குறதில்ல. வேறு மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் நமக்கு என்ன மைண்டில் இருக்கணும் அப்படின்னா ஜெர்மானியம் டயோடு இருந்ததுன்னா 0.3 இருந்தால் கண்டக்ட் ஆகிரும், சிலிக்கானாக இருந்ததுன்னா 0.6 ஆர் 0.7 இருந்தால் தான் கண்டக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் கண்டக்டிங் அதுக்கு அக்ராஸாக என்ன போடலாம் நம்ம இந்த பேட்டரி மாதிரி நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் வரைஞ்சிக்கலாம். கண்டக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜெர்மானியம் டயோடு வந்ததுன்னா அந்த பேட்டரி வந்து 0.3 வோல்ட்டு, சிலிக்கான் டயோடு கண்டக்ட் ஆச்சுன்னா அதுக்கு அக்ராஸாக இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட். ஸோ the first problem on diode. Second, இதில் வந்து இந்த 2 பாயிண்டில் உள்ள வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ லெட்டஸ் நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா இந்த டயோடை வந்து நமக்கு ஓப்பன் இப்போ கண்டக்ட் ஆகலன்னு அசியூம் பண்ணிவிட்டு ஸோ அந்த 2 எண்டில் நமக்கு என்ன வோல்டேஜ்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லூப் எடுத்தீங்க அப்படின்னா 8 வோல்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் VBயில் என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா potential division rule total voltage 8 into the branch resistance 10 kilo ohm divided by sum of the two resistance. So 10 divided by 10 plus 10 into 8. So VB அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4 வோல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி VA எப்படி கண்டுபிடிக்கணும்னா total voltage into the branch resistance 10K divided by sum of the two resistance போட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்னா 2 வோல்ட் இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி பொலாரிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா கூட நம்மளே போட்டுக்கலாம். ஆனோடுக்கு ப்ளஸ் கேத்தோடுக்கு மைனஸ் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்டில் ஆனோடு இருக்கிற பாயிண்டில் நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்குன்னா VA 2 வோல்ட்டு, கேத்தோடு இருக்கிற பாயிண்டில் VB 4 வோல்ட்டு. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 மைனஸ். ஸோ VA மைனஸ் VB அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இட் இஸ் என்னென்னா 2 மைனஸ் 4 மைனஸ் 2. ஸோ அந்த டயோடு விடி அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா -2 இருக்குது. ஸோ டயோடு கண்டக்ட் ஆகணும் அப்படின்னா +0.6 நமக்கு மினிமமாக இருக்கணும். ஸோ இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸ். ஸோ இது கண்டக்ட் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல வோல்டேஜ் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் 2 மைனஸ் 4 மைனஸ் 2. சப்போஸ் இதுக்கு அக்ராஸாக நமக்கு என்ன இருந்திருந்துக்கலாம் அப்படின்னா இந்த சைடு வந்து விபி 2 வோல்ட்டாக இருந்து அண்டு விஏ 4 வோல்ட்டாக இருந்ததுன்னா இந்த டயோடுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் இருந்திருக்கும். ஸோ டயோடு கண்டக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து விஏ விபி என்னவாக இருக்கும்னா 0.6 இருக்கும். டயோடு கண்டக்ட் ஆச்சுன்னா அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 0.6. டயோடு கண்டக்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஓப்பன் சர்க்யூட்டில் நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குதோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அவுட்புட்டில். ஸோ இதுதான் வந்து இதோட ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறாங்க, கொடுத்துட்டு D1 D2ஓட ஆப்ரேட்டிங் ஸ்டேட்ஸ் என்னென்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஃபைனல் ஒன். இந்த D1 D2 வந்து ரெண்டையும் ஓப்பன் பண்ணி சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே நமக்கு வந்து டேன் ஆன் ஆகலை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் ரெண்டையும் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம என்ன வோல்டேஜ்னு பார்க்குறோம். இங்கே 15 வோல்ட்டு. ஸோ இந்த 5 கிலோ ஓமில் நமக்கு எந்த ட்ராப் இருக்காது, ஏன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு வழி இல்லை. இட்ஸ் ஓப்பன் சர்க்யூட் ஒன். ஸோ அதனால் வந்து இதில் ட்ராப் ஆகாது. ஸோ இந்த +15 அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே கரண்ட் ஃப்ளோ இல்லை, இங்கே உள்ள கிரவுண்ட் வோல்டேஜ் 0 வோல்டேஜும் கிடைக்கும். ஹியர் ஆல்சோ நம்ம பட் இந்த பாயிண்டில் உள்ள வோல்டேஜ் வந்து இட்ஸ் பேஸ்ட் அப்பான் பொட்டன்ஷியல் டிவிஷன் ரூல் அகைன். ஸோ டோட்டல் வோல்டேஜ் 15 இன்ட்டு த பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் 5 கிலோ ஓம் டிவைடட் பை சம் ஆஃப் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 + 5 போட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் நமக்கு என்ன இருக்குன்னா 5 வோல்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து அகைன் கிரவுண்ட். ஸோ D1க்கு அக்ராஸாக நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 15 - 0 15 வோல்ட். D2 அக்ராஸாக பார்த்தீங்கன்னா 5 - 0 5 வோல்ட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வந்து D1க்கு அக்ராஸாக +15, D2க்கு அக்ராஸாக +5. ஸோ போத் டயோடு வில் கண்டக்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சப்போஸ் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ D1க்கு அக்ராஸாக +15, D2க்கு அக்ராஸாக +5. ஸோ ரெண்டுமே நம்ம கண்டக்ட் ஆகணும். அதாவது வந்து D1 ஆன் D2 ஆல்சோ ஆன் இந்த மாதிரி ஆன்சர் நம்ம நினச்சிருப்போம். பட் ஆன்சர் அது இல்லை, ஏன்னா அந்த ரெண்டு டயோடுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை கவனிக்கணும். ஸோ ரெண்டையுமே நம்ம முதல்ல ஓப்பன் சொல்லி அசியூம் பண்ணது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எந்த டயோடு வந்து முதல்ல ஆன் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். எந்த டயோடு வந்து முதல்ல ஆன் ஆகும்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சிம்பிள் ரூல், இதை நம்ம எல்லா ப்ராப்ளமும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டயோடுக்கு அக்ராஸாக மோர் பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ D1க்கு அக்ராஸாக 15 வோல்ட்டும் D2க்கு அக்ராஸாக 5 வோல்ட் இருக்குது. ஸோ எந்த டயோடுக்கு அக்ராஸாக மோர் பாசிட்டிவ் இருக்கோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா D1க்கு அக்ராஸாக 15, D2க்கு அக்ராஸாக 5 வோல்ட். ஸோ அதனால் வந்து D1 கண்டக்ட் ஆகுது, D2 டேன் ஆஃப் ஆகுது இனிஷியலாக அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஸோ டயோட் D1 கண்டக்ட் ஆகுது. ஸோ அப்ளை ஹியர் தி பொட்டன்ஷியல் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் 15, தி பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 டிவைடட் பை தி சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்கும்னா 10 வோல்ட் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் 0வாக இருந்துச்சு. ஸோ 10 வோல்ட்டு, இங்கே வந்து 5. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 - 10. ஸோ டயோட் D2 அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் -5 வோல்ட். ஸோ மைனஸில் இருக்க D2க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் மைனஸில் இருக்கிறதுனால D2 வந்து டேன் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். D1 வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மோர் பாசிட்டிவாக இருக்கிறதுனால டேன் ஆனில் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா D1 ஆன் கண்டிஷன், D2 வந்து ஆஃப் கண்டிஷன். ஸோ இது டயோடை யூஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஜெனர் டயோடு. ஒரு ஜெனர் டயோடில் நமக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா ரிவர்ஸ் பயஸில் அந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். கனெக்ட் பண்ணி இந்த டிவைஸுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து இந்த VZ மேலே இருந்ததுன்னா இட் வில் கண்டக்ட். சப்போஸ் இந்த VZ 4 வோல்ட். ஸோ இந்த டிவைஸுக்கு அக்ராஸாக 4 வோல்ட் இருந்துச்சுன்னா 4 வோல்ட் ஆர் கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த டிவைஸ் வந்து கண்டக்ட் ஆகும். கண்டக்ட் ஆச்சுன்னா அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா Q பாயிண்ட் ஆஃப் ஜெனர் டயோட். Q பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த டிவைஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் அண்ட் அதுக்கு அதில் போகக்கூடிய கரண்ட் IZ.
ஸோ ஒரு டிவைஸ் அக்ராஸ் தான் 4 வோல்ட் தான் இருக்கும் நம்ம டைரெக்டாக அஸ்யூம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது கண்டக்ட் ஆனால் மட்டும்தான் 4 வோல்ட் இருக்கும். அதனால் வந்து நம்ம டேரெக்டாக அஸ்யூம் பண்ண முடியாது. கண்டக்ட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக வந்து நமக்கு வந்து 4 வோல்ட் கிடைக்கணும். ஸோ வி ஹவ் டு அப்ளை a ரூல். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். அகெயின் வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஸோ தி டோட்டல் வோல்டேஜ் 20, பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் 3.6, சம் ஆஃப் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4.93 வோல்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் வி செட் 4 வோல்ட். ஸோ 4 வோல்ட்டோட இந்த 4.93 கிரேட்டர் இருக்கிறதுனால இந்த டிவைஸ் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 4 வோல்ட் தான். ஸோ இந்த ஜெனரேட்டருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஒரு பேட்ரி மாரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 4 வோல்ட் கான்ஸ்டன்ட் சோர்ஸ் தான் இந்த ஜெனரேட்டர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் நமக்கு IZ வேணும். ஸோ இதில் போகிற கரண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த 11K கிலோ ஓமில் வர்றது வந்து IR, இதில் போகிறது வந்து IL. ஸோ ஐஆர்லேருந்து ஐஆரை கழிச்சிங்கன்னா IZ வந்துடும். ஸோ ஐஆருங்கிறது நமக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ டோட்டல் வோல்டேஜ் 20, இந்த வோல்டேஜ் வந்து ஜெனரேட்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து 4 வோல்ட்டு, 20 - 4 அது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 11 கிலோ ஓம். ஸோ 20 - 4 டிவைட் பை 11 கிலோ ஓம்ங்கிறது இந்த ஐஆர் ஓம்ஸ்ல படி. தென் ஐஎல் அப்படிங்கிறது ஸோ இந்த வோல்டேஜ் 4, ஸோ 3.6 அக்ராஸாக 4 வோல்ட் தான், 4 டிவைட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ ஐஆர் மைனஸ் ஐஎல் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு IZ வந்துடும். IZ ஈக்குவல் டு 0.343 மில்லியாம்ஸ். ஸோ வோல்டேஜ் வந்துங்க என்னென்னா 4.93 வோல்ட் அண்டு IZ ஈக்குவல் டு 0.343 மில்லியாம்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டிவைஸ் கண்டக்ட் ஆக முன்னாடி நமக்கு வந்து என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.93 வோல்ட் அண்ட் IZ ஈக்குவல் டு 0.343 மில்லியாம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா IL ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி தான், இட் சிம்பிள் ஒன். ஸோ அந்த டிவைஸ் வந்து ஜெனரேட்டர் கண்டக்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து 9 வோல்ட்டு. ஸோ RLக்கு அக்ராஸாக 9 வோல்ட்டு தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த மேக்ஸிமம் IL அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னா இந்த IR 15 ஓமில் வர ரெசிஸ்டன்ஸில் வரக்கூடிய கரண்ட் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன் இஸ் IZ அண்ட் அனதர் ஒன் இஸ் IL. சப்போஸ் வந்து மேக்ஸிமம் ILனா தி IZ வந்து மினிமமாக இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் IZ வேணும் அப்படின்னா இந்த IL மினிமமாக இருக்கணும். திஸ் ரூல். நிறைய ப்ராப்ளம் மாற்றி கேட்குறாங்க. த மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ இன் தி ஜெனர் டயோடு, தி மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ இன் தி லோவர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இது மேக்ஸிமமாக இருந்தால் இதை 0ன்னு அசீம் பண்ணிக்கணும், இது மேக்ஸிமம் கரண்ட் வேணும்னா இது 0 அசீம் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா IL மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ IZ வந்து நம்ம 0ன்னு அசீம் பண்ணிக்கணும். ஸோ அசீம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் நமக்கு அப்படியே இந்த RL ஃப்ளோ ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 30 - 9 டிவைடட் பை 15 போட்டால் 1.4 மில்லியாம்ஸ். இந்த 1.4 மில்லியாம்ஸ் தான் த மேக்ஸிமம் பாசிபிள் லோட் கரண்ட், இந்த RL வெளியே போகக்கூடிய லோட் கரண்ட். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் IL மேக்ஸிமம் எடுத்ததுனால IZ 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு 2-3 ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தோம். தென் டிரான்சிஸ்டர். ஒரு டிரான்சிஸ்டருங்கிறது 3 டெர்மினல் டிவைஸ் which is used as an amplifier as well as switch அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆம்ப்ளிஃபையராகவோ இல்லை சுவிட்சாகவோ ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 டெர்மினல்ஸ், எமிட்டர், பேஸ், கலெக்டர். எமிட்டர் இஸ் ஹெவிலி டோப்ட், பேஸ் இஸ் வெரி லைட்லி டோப்ட் அண்டு கலெக்டர் இஸ் மாடரேட்லி டோப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோப்புங்கிறது இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆப்ரேட் ஆகணும்னா தெர் இஸ் ஒன் கண்டிஷன். என்ன அப்படின்னா இட்ஸ் NPN டிரான்சிஸ்டர், NPN டிரான்சிஸ்டர். ஸோ இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷன், இந்த ஃபஸ்ட் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயஸாகவும் இந்த செகண்ட் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயஸாகவும் இருக்கணும். ஸோ ஃபார்வர்ட் பயஸாக ஃபஸ்ட் ஜங்ஷன் இருக்கணும் அப்படின்னா P டைப் மெட்டீரியலுக்கு ப்ளஸ் அண்ட் N டைப் மெட்டீரியலுக்கு மைனஸ் இருக்கணும். ஸோ தென் செகண்ட் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயஸாக இருக்கணும்னா P டைப் மெட்டீரியலுக்கு மைனஸும் N டைப் மெட்டீரியலுக்கு ப்ளஸும் இருக்கணும். ஸோ திஸ் ரூல்ஸ். இப்படி இருந்தால் தான் அந்த டிவைஸ் வந்து எதர் ஆக்டிவ் ரீஜன்லேயோ இல்லை சேச்சுரேஷன்லேயோ இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து கட் ஆஃப் ரீஜனில் இருக்கும். ஸோ இதுக்கு டேபிள் இருக்குது, நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இதில் டிரான்சிஸ்டரோட ஈக்குவேஷன் பார்த்தீங்க என்னென்னா I is equal to
this emitter current is equal to base current plus IC. இந்த பேஸ் கரண்ட் எப்போவுமே மைக்ரோஆம்ஸில் தான் இருக்கும். ஏன் மைக்ரோஆம்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஸ் ரீஜன் இஸ் லைட்லி டோப்டு. அதனால் அந்த பேஸ் கரண்ட் என்னன்னா எப்போவுமே மைக்ரோஆம்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து IE இஸ் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு ஐசின்னு கூட நம்ம சம்டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஸ்டரோட பயாசிங் கண்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு டைரெக்டாக ஒரு ப்ராப்ளம் செய்கிறத பார்ப்போம். ஒரு டிவைஸ் அதோட ஆப்ரேட்டிங் மோட்ஸ் இந்த டேபிள் வச்சு பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்து ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸில் இருந்தாங்கன்னா எமிட்டர் பேஸுங்கிறது இன்புட் ஜங்ஷன், இது ரிவர்ஸில் இருந்துச்சுனாலே அண்டு கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரெண்டுமே ரிவர்ஸில் இருந்ததுன்னா இட் இஸ் கட் ஆஃப் ரீஜியன். அண்டு முதல்ல பார்த்த மாதிரி எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸ், கலெக்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயஸில் இருந்ததுன்னா ஆக்டிவ் ரீஜியன். அண்டு எமிட்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ், கலெக்டர் பேஸ் வந்து ஃபார்வர்டாக இருந்ததுன்னா ரிவர்ஸ் ஆக்டிவ். ரெண்டுமே ஃபார்வர்டில் இருந்ததுன்னா சேச்சுரேஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து கட் ஆஃப் அண்ட் ஆக்டிவ்ங்கிற மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்து ஒரு டயக்ராம் கொடுத்து இது வந்து ஆக்டிவாக இல்லைன்னா என்ன ரீஜன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஓ வந்து வெளியே பார்த்துருந்தோன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஆர்ஓ வந்து இன்சைடில் இருந்ததுன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இட் இஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ பேஸுக்கு வந்து ப்ளஸ் இருக்கணும். ஸோ நான் ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி இந்த பேஸுக்கு வந்து ப்ளஸ் இருந்ததுன்னா ஃபார்வர்ட் பேஸில் இருக்கும். பேஸுங்கிறது பி டைப் மெட்டீரியல். இது பிஎன்பியாக இருந்ததுன்னா பேஸுக்கு வந்து மைனஸ் இருந்ததுன்னா ஃபார்வர்ட் பேஸ். ஸோ நமக்கு வந்து இந்த பேஸுக்கு ப்ளஸ் இருந்தால் ஃபார்வர்ட் பேஸ், பட் நமக்கு என்ன இருக்குன்னா பேஸுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம என்னென்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸில் இல்லை. ஸோ விபி என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பேஸ் டு எமிட்டர் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ விபி இஸ் ஈக்குவல் டு 0 வோல்ட். அண்டு விபிசி அதுவும் பார்த்தோன்னா பேஸ் டு கலெக்டர் அதுவுமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 0.5 வோல்ட்டில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா இன்புட் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ், அவுட்புட் ஜங்ஷன் ஆல்சோ ரிவர்ஸ் பயாஸ், ரெண்டுமே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த டிவைஸ் வந்து கட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது, டேர்ன் ஆன் ஆகாது. நெக்ஸ்ட் சர்க்யூட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கொஸ்டின், இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம். ஸோ இது பொட்டன்ஷியல் டிவைடர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்க்யூட் இந்த மாதிரி சர்க்யூட் வந்தோன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த சர்க்யூட் இந்த மாதிரி ரீட்ரா பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வி ஹவ் டு கால்குலேட் ஆர் தெவனின் அண்டு வி தெவனின். ஆர் தெவனின்ங்கிறது ஜஸ்ட் பேரல் காம்பினேஷன் ஆஃப் R1 R2. இங்கே 20 கிலோவும் 15 கிலோவும் ரெண்டையும் பேரலாக நீ கனெக்ட் பண்ண என்ன வேல்யூ வரும்னா தட் இஸ் R1 R2 டிவைட் பை R1 + R2 போட்டோம் அப்படின்னா 8.57 கிலோ ஓம். ஸோ இது ஆர் தெவனின். வி தெவனின்ங்கிறது இந்த 15 ஓம்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். 15 ஓம்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் டிவிஷன் ரூல், டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் 15 கிலோ ஓம் டிவைட் பை சம் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 20 + 15. ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 15 ஓம் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் என்ன இருக்குன்னா 4.29 வோல்ட். ஸோ வி தெவனின் 4.29, ஆர் தெவனின் 8.57. ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டில் கேவிஎல் அப்ளை பண்ணுறோம். இந்த 10 வோல்ட்லேருந்து அப்ளை பண்ணும்போது 10 மைனஸ் இதில் போகிற கரண்ட் வந்து எமிட்டர் கரண்ட். இதில் ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்ஓ இன்சைடில் இருக்குது. ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இது எமிட்டர் IE into 1 kilo ohm, இந்த வோல்டேஜ் ட்ராப். ஸோ VEB 0.7, தென் இது வந்து IB into 8.57 கிலோ ஓம். இந்த சைடில் நமக்கு என்ன இருக்குன்னா வி தெவனின் 4.29 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு வந்து அப்ளை பண்ணோன்னா நமக்கு IB கிடச்சிரும். ஸோ IB கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா VB நம்ம கேட்டது வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் VB கேட்டிருக்காங்க. VBங்கிறது இந்த வோல்டேஜ் வி தெவனின் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் 4.29 ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு IB இன்ட்டு திஸ் ஆர் தெவனின் 8.57 ஓம்ஸ்லாம். ஸோ அதை அப்ளை பண்ணால் VB இஸ் ஈக்குவல் டு 4.69 வோல்ட் வரும். Next another example. So this transistor also PNP transistor. So நம்ம இந்த கனெக்ஷன்ஸில் the value of I and RC கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் வந்து கண்டக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். கண்டக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷனுக்கு அக்ராஸாக
0.7 இருக்கணும். தட் இஸ் எமிட்டரில் ப்ளஸ்ஸும் பேஸில் மைனஸ் இருக்கணும். இதே இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருந்ததுன்னா பேஸில் ப்ளஸ்ஸும் எமிட்டரில் மைனஸ் இருக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நமக்கு ஆக்சுவலாக அங்கே எமிட்டரில் ப்ளஸ் இருக்குது, இங்கே பேஸில் வந்து கிரவுண்ட் தட் இஸ் மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த லூப் இப்படி அப்ளை பண்ணோன்னா இந்த டிவைஸ் வந்து ஃபார்வர்ட் பேஸில் தான் இருக்கும். ஸோ we can calculate IE. நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, இது கண்டக்ட் ஆச்சுன்னா இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு 0.7. ஸோ 12 மைனஸ் இந்த 12 இருந்து இங்கே ஒரு வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் ஈக்குவல் டு 0.7. இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆச்சுன்னா ஸோ 12 மைனஸ் 0.7 டிவைடட் பை 10 கிலோ ஓம் போட்டால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த 10 கிலோ ஓமில் 10 கிலோ ஓமில் போகிற கரண்ட் வேல்யூ வந்துடும் 1.13 மில்லியம்ஸ். தென் ஐசி வேணும் அப்படின்னா ஐசி ஈக்குவல் டு ஃபார்முலானா ஆல்ஃபா இன்ட்டு ஐஇ. ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபாங்கிறது காமன் பேஸ் கரண்ட் கெயின், பீட்டாங்கிறது காமன் எமிட்டர் கரண்ட் கெயின், காமாங்கிறது காமன் கலெக்டரோட கரண்ட் கெயின். ஸோ அண்ட் ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கு ரிலேஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் பீட்டா, இந்த பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஐசி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஐஇ பட் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் பீட்டா. ஏன்னா நம்ம ப்ராப்ளம் பீட்டா தான் கொடுத்துருக்காங்க, பீட்டா ஈக்குவல் டு 75. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஐசி நமக்கு கிடச்சிரும். ஸோ ஐசி கிடச்சதுக்கப்புறம் எமீட்டருக்கும் கலெக்டருக்கு நடுவில் நமக்கு கேவிஎல் அப்ளை பண்ணும்போது we can calculate the value of RC. ஸோ ஃபைனலாக அந்த RC வேல்யூ வந்து 5.98 கிலோ ஓம் அண்ட் ஐசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.12 மில்லியம்ஸ். ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ 1.13, RC 5.29. ஸோ the option is C. ஸோ இது ஒரு சாம்பிள் தான். ஸோ இதை மாதிரி வந்து டிரான்சிஸ்டர் வந்து கேவிஎல் யூஸ் பண்ணி இந்த பயாசிங் கண்டிஷன் செக் பண்ணி நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாஸ்ஃபெட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மாஸ்ஃபெட்டில் நமக்கு இவ்வளோ சிம்பிள்ஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்க சிம்பிள் இந்த ஃபஸ்ட்டு மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி சிம்பிள் மட்டும் தான் பார்த்துருப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸில் த யூசஸ் தேர்ட் காலம் இந்த சிம்பிள் தான் செகண்ட் இந்த சிம்பிள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. டிரான்சிஸ்டர் மாதிரியே இருக்கும் சிம்பிள். இந்த ஆரோ வந்து இன்சைடாக இருந்ததுன்னா அது பி சேனல் மாஸ்ஃபெட்டு, இந்த ஆரோ அவுட் சைடு இருந்ததுன்னா அது வந்து என் சேனல் மாஸ்ஃபெட். ஸோ இந்த சிம்பிள் மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட் இருக்கும். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்னா என்ஹான்ஸ்மெண்ட்டு மாஸ்ஃபெட்னு சொல்கிறோம். டி மாஸ்ஃபெட் இருக்குது, டிப்ளீஷன் மாஸ்ஃபெட். அது ஒன்லி டிப்ளீஷன் மட்டும்தான் பண்ணணும். என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட்டுங்கிறது என்ஹான்ஸும் பண்ணணும், டிப்ளீஷன் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்ஃபெட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் இ மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இது வந்து. ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடிஎஸுக்கும் விஜிஎஸ்க்கும் நடுவில் உள்ளது. தென் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது ஐடிஎஸுக்கும் ஐடிஎஸில் ஐடிக்கும் விடிஎஸுக்கு நடுவில் உள்ள. ஸோ இது ரெண்டுமே ஐடிஎஸ் கிடையாது, ஐடி. விடிஎஸுக்கும் ஐடிக்கு நடுவில் உள்ளது வந்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒன்று மட்டும் பார்த்துக்கிட்ட போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மாஸ்ஃபெட் வந்து கட் ஆஃபில் இருக்கா, லீனியரில் இருக்கா, சேச்சுரேஷனில் இருக்கான்னு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கர்வில் இந்த வி தவணினுக்கு கீழே நமக்கு விஜிஎஸ் இருந்துச்சுன்னா, வி தவணிங்கிறது நமக்கு நமக்கு வந்து பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் சொன்ன மாதிரி வந்து ஒரு மினிமம் வோல்டேஜ் டு டேன் ஆன் தி மாஸ்ஃபெட். ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும் ஒவ்வொரு மாஸ்ஃபெட்டுக்கும். ஸோ அந்த மாஸ்ஃபெட் அந்த வேல்யூவை விட நமக்கு வந்து அதாவது விடியை விட விஜிஎஸ் கம்மியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் அந்த டிவைஸ் வந்து டேன் ஆன் ஆகவே ஆகாது. ஸோ இந்த வேல்யூவை விட உங்களோட விஜிஎஸ் வந்து இருந்துச்சுன்னா ஒரு 0.3, 0.5, 0.6 இருக்கும். ஸோ அதை விட உங்களோட விஜிஎஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த டிவைஸ் வந்து டேன் ஆன் ஆகாது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிடியூட் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இது பொலாரிட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் ப்ளஸ்ன்னு பார்க்க வேண்டாம், வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சப்போஸ் திஸ் விஜிஎஸ் இஸ் கிரேட்டர் தென் வி தெவனின், இந்த வி தெவனின் வோல்டேஜ் இருக்குது, இதை விட கிரேட்டராக இருந்ததுன்னா, சப்போஸ் இந்த கர்வ் வந்து இதுக்கு மேலே இருந்ததுன்னா இதுக்கப்புறம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன் இஸ் ஓமிக் ரீஜன், இன்னொன்று வந்து சேச்சுரேஷன் ரீஜன். அது ஓமிக்னு சொல்லலாம், இல்லை லீனியர்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃபில் இல்லை, இந்த டிவைஸ் வந்து டேன் ஆன் ஆயிடுச்சு, ஆனால் ஓமிக்கில் இருக்கா இல்லை சேச்சுரேஷனில் இருக்கா அப்படிங்கிற எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் விடிஎஸ் ட்ரெயினுக்கும் சோர்ஸ் நடுவில் வோல்டேஜ் வந்து விஜிஎஸ் மைனஸ் வி தெவனின்
அந்த வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா லீனியரில் இருக்கும். ஸோ அதாவது இந்த டாட் லைனுக்கு இந்த சைடு இருந்ததுன்னா, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டாட் லைனுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது அப்படின்னா இந்த VDSோட வேல்யூ வந்து VGS மைனஸ் V/Thevenin மேக்னிடியூட் மட்டும்தான். இதில் ஏதாவது சைன் இருந்ததுன்னா மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதை விட இது கம்மியாக இருந்ததுன்னா லீனியர் ரீஜன். சப்போஸ் இந்த சைடு சேச்சுரேஷன் ரீஜன்ங்கிறது இந்த VDSங்கிறது VGS மைனஸ் V/Thevenin வேல்யூவோட கிரேட்டராக இருந்ததுன்னா சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ இந்த ஃபார்முலா வெரி மச் இம்பார்ட்டன்ட். நிறைய நம்ம பிளேஸ்மெண்ட் குரூப்பில் உள்ள கொஸ்டின்ஸில் இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்து ஒன் பண்ண பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பி சேனல் அதே மாதிரி எடுத்துக்கலாம். பி சேனல் வந்து இந்த பொலாரிட்டி ஒன்லி ரிவர்ஸ், VGS ID எல்லாமே நெகட்டிவில் இருக்கும். ஆல்சோ அதனால் அந்த மேக்னிடியூட் சிம்பிள் போடுறதுனால நமக்கு அந்த ஃபார்முலா வில் பி சேம். அதாவது வந்து த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஆல்வேஸ் நெகட்டிவில் தான் இருக்கும். நம்ம வந்து நெகட்டிவில் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் -4 இருந்ததுன்னா நமக்கு 4 எடுத்துகிட்டால் போதும். -0.4 இருந்ததுன்னா 0.4 மட்டும் எடுத்தால் போதும். மைனஸ் நம்ம எடுத்துக்கிற வேண்டாம். ஸோ வந்து இந்த VGS வோல்டேஜுங்கிறது இந்த V/Thevenin விட கம்மியாக இருந்ததுன்னா கட் ஆஃப். அகெயின் V/Thevenin VGS கூட இருந்ததுன்னா லீனியர் ஆர் சேச்சுரேஷனில் இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் அப்பான் VGS மைனஸ் V/Thevenin பொறுத்து தி மேக்னிடியூட் ஆஃப் VGS மைனஸ் V/Thevenin. ஸோ அந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த டேபிளை வச்சு நமக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஃபாலோயிங் சர்க்யூட் இந்த டிவைஸ் M1 மாஸ்ஃபெட் வந்து RO வெளியே பார்த்துருந்ததுன்னா இது வந்து N சேனல் மாஸ்ஃபெட். இந்த N சேனல் மாஸ்ஃபெட் வந்து நமக்கு என்ன ரீஜனில், அந்த 4 ரீஜனில் வந்து லீனியராக சேச்சுரேஷனாக கட் ஆஃபில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேட்கணும் அப்படின்னா நமக்கு 3 வோல்டேஜ் வேணும். VDS இட் இஸ் ட்ரைன் சோர்ஸ். ஸோ ட்ரைனில் 0.5 இருக்குது, சோர்ஸில் 0.5 இருக்குது. 0.5 மைனஸ் 0.5 VDS = 0 வோல்ட். VGS கேட்டுக்கும் சோர்ஸுக்கு நடுவில் 1.5 மைனஸ் 0.5 1 வோல்ட். ஸோ நமக்கு VDSும் VGSும் வந்துருச்சு. ஸோ நமக்கு த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 0.4 வோல்ட். ஸோ த்ரெஷ்ஹோல்டை விட VGS கூட இருக்கான்னு பார்க்கணும். VGS வந்து 1 வோல்ட் இருக்குது, த்ரெஷ்ஹோல்டோட கூட தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து கட் ஆஃப் கிடையாது. ஸோ அதனால் அந்த ரிமைனிங் லீனியராக சேச்சுரேஷனானு பார்க்கணும். சேச்சுரேஷனானு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கண்டிஷன் பார்க்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த VGS லெஸ் தேன் ஆர் கிரேட்டர்னு பார்க்கணும். VDSங்கிறது 0 வோல்ட். VGS மைனஸ் V/Thevenin, VGS 1 வோல்ட், V/Thevenin 0.4, ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 0.6. ஸோ அந்த 0.6 வோல்ட்டோட VDS வந்து கம்மியாக தான் இருக்குது. 0 = 1 மைனஸ் 0.4. ஸோ பார்த்தீங்கன்னா 0.6 விட VDS கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா லீனியரில் இருக்குன்னு அர்த்தம். இது கிரேட்டர் தென் சிம்பிளில் இருந்ததுன்னா சேச்சுரேஷன் இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த டிவைஸ் வந்து நமக்கு என்னன்னா அந்த ஆன்சர் இஸ் லீனியர் ரீஜன். லீனியர் மீன்ஸ் ஆப்ஷன் A. இது செகண்ட் கன்ஃபிகரேஷன். ஸோ இது RO இதுலேயுமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் கேஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து RO வெளியே பார்த்துருந்ததுன்னா இது N சேனல் மாஸ்ஃபெட்டு. இந்த RO உள்ளே பார்த்துருந்தேன்னா P சேனல் மாஸ்ஃபெட். ஸோ இதுலேயுமே அதே மாதிரி கால்குலேட் பண்ண போகிறோம். VDS ட்ரைன் இந்த இருக்குது, சோர்ஸ் இருக்குது. ஸோ 0.3 மைனஸ் 1 மைனஸ் 0.7 VDS = மைனஸ் 0.7. நம்ம மேக்னியூட் மட்டும்தான் எடுக்க போகிறோம், 0.7 எடுத்துக்கலாம். ஸோ VGS, ஸோ V கேட்ஸ் இந்த இருக்குது. ஸோ 0 மைனஸ் 1 மைனஸ் 1 வோல்ட். ஸோ V/Thevenin ஆல்சோ எல்லாமே மைனஸில் தான் இருக்குன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. மைனஸ் 0.4 வோல்ட். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் VGS எவ்வளோ இருக்குன்னா 1 வோல்ட் இருக்குது. ஸோ இந்த 1 வோல்ட்டுங்கிறது V/Theveninோட மேக்னிடியூட் சைனெல்லாம் விட்டுடலாம். ஸோ 1 வோல்ட் இஸ் கிரேட்டர் தென் 0.4. அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃபில் இல்லை, எதர் லீனியர் ஆர் சேச்சுரேஷனில் இருக்கும். எதை பொறுத்து இருக்குன்னா நமக்கு we have to calculate VGS மைனஸ் V/Thevenin. VGS = 1 வோல்ட்டு, V/Thevenin 0.4. ஸோ 0.6. இந்த 0.6 வோல்ட்டுங்கிறது அகெயின் VDSோட வேல்யூ 0.7, இது 0.6. அதனால் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா VGS மைனஸ் V/Thevenin வந்து VGS 1 வோல்ட், V/Thevenin 0.4, 0.6. ஸோ 0.6 விட 0.7 கூட இருக்குது. ஸோ VDS கூட இருக்குது. ஸோ அதனால் அது வந்து சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ அந்த டேபிளை பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ சேச்சுரேஷன் கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இது சேச்சுரேஷன்.
ஸோ அதே மாதிரி அது மூணாவது ஒரு சம். ஸோ அதில் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட் VDS VD இது ட்ரைன், எஸ் 0 மைனஸ் 1.5 மைனஸ் 1.5. ஸோ அங்கே VSGன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேக்னிட்யூட் மட்டும் எடுத்துருக்காங்க. VGSக்கு பதிலாக VSGன்னு போட்டிருக்காங்க. ஸோ அகெயின் VGS அப்படின்னா திஸ் இஸ் G, திஸ் இஸ் S. 0.5 மைனஸ் 1.5 1 வோல்ட் மைனஸ் 1 வோல்ட் வரணும். VGSஆக இருந்தால் மைனஸ் 1 வோல்ட், VSGயாக இருந்தால் ப்ளஸ் 1 வோல்ட். நம்ம மேக்னிட்யூட் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு VTheveninனை விட VSG வந்து கூட இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக கட் ஆஃப் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VSG ப்ளஸ் VThevenin இந்த சைனை மாற்றிக்கலாம். VGS மைனஸ் VThevenin அப்படி மாற்றிக்கலாம். ஸோ VGS அப்படிங்கிறது மைனஸ் 1 வோல்ட், VTheveninங்கிறது மைனஸ் 0.4. ஸோ 0.6. இந்த 0.6ங்கிறது 1.0 கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து திஸ் டிவைஸ் இஸ் இன் சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோர்த் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்ஃபெட் கொடுத்து லீனியராக சேச்சுரேஷனாக இல்லை ஆக்டிவ் ரீஜனானு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் டிஸ்கஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க, ஒரு 10 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சர்க்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் சர்க்யூட் இஸ் பொட்டன்ஷியல் டிவைடர். இந்த R1 R2 வந்து நமக்கு சேமாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த R1ல் உள்ள ட்ராப்பும் R2ல் உள்ள ட்ராப்பும் சேமாக இருக்கும். ஸோ இன்புட் 10 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த R1ல் வோல்டேஜ் 5 வோல்ட், R2 அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து 5 வோல்ட். ஸோ we can take output from R1 or R2 ப்ளஸ் 5 வோல்ட். ஸோ 10 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு சிம்பிளாக பொட்டன்ஷியல் டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணலாம். ஆறு வந்து 7805 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பேசிக் கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கெப்பாசிட்டர் டிசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கணுங்கிறது கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர் டிசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த சார்ஜ் ஆகுங்கிறது வோல்டேஜ் அண்டு கரண்ட் வேவ் எப்படி இருக்கும்னா, ஸோ இனிஷியலாக அது கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த கரண்ட் வந்து 0வாக இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் இனிஷியலாக 0வாக இருக்கும். அது ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதோட வோல்டேஜ் வந்து சப்ளை வோல்டேஜ் VCC, அதாவது வந்து நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குமோ 5 வோல்ட்னா 5, 10 அதுக்கு அக்ராஸாக அந்த வோல்டேஜ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இந்த கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து ரிமைன்ஸ் VCC, நம்ம என்ன சப்ளை வோல்டேஜ் கொடுக்குமோ அந்த இது ஒரு இண்டக்டன்ஸ் கொடுத்துக்கு அதுக்கு அக்ராஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். வோல்டேஜுக்கு பதிலாக கரண்ட்டுக்கு பதிலாக ரிவர்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இது நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டைம் கான்ஸ்டன்ட் RC. ஸோ ஃபைனலி ஒன்றாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சைன் வேவ் ஃபார்ம் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் மாற்றுறதுக்கு என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் ஜீரோ கிராசிங் டிடெக்டர். ஸோ இதை ஆப்பாக படிச்சிங்கன்னா தெரியும். இதை தவிர்த்து பேசிக்காக ஏதாவது இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அகைன் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.